ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/4/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. வாஸ்து நாள், சுப முகூர்த்தம், மேல் நோக்கு நாள், திருநாவுக்கரசர் குரு பூஜை, உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 1 வினாடி. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:14 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:51 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:52 வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று பிற்பகல் 12:14 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 11:20 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:51 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:51 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கறதுனால பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சுபிக்ஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்னைக்கு வாஸ்து நாள், ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வீடு மாற்றம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதேமாரி நல்ல காரியங்கள்லாம் அற்புதமா பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வாஸ்து கண்முழிச்சுட்டு இருக்கிற நேரம்னு சொல்லுவா. அதனால ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சுப முகூர்த்தம். இன்னைக்கு இல்லறத்தில் இணையும் அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மார்ஸ் மீடியா சார்பாக நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பா நீங்க அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம். புதன்கிழமை அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிகப்படியான பற்றுதல் உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் நீங்கள் புகுத்தலாம். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும்.
இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் புதிய பொலிவுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவைப்படும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபடுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழ்நிலைக்கு வருவீர்கள். கடந்த 2 தினங்களாக சந்திராஷ்டம் இருந்ததால் சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தீர்கள். அது இப்பொழுது சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். மாணவ மாணவிகள் குழப்பமின்றி கல்வியில் தெளிவான சூழ்நிலைக்கு வருவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக இருக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். இல்லத்தரசிகளுக்கு எல்லா காரியங்களும் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் சங்கடமான சூழ்நிலைகளை காணலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவைப்படும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எதையும் ஆலோசித்து முடிவுகளை மேற்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்களை அருமையாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பொறுமையாக நிதானமாக எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து மறையும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சில நேரங்களில் மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றி மறையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். வருமானம் வந்து சேரும் ஓரளவிற்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை பெறுவதற்கு கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு குழப்பம் மிஞ்சும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் சில குழப்பங்கள் வந்து மறையலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சில நேரங்களில் வெளியூர் பிரயாணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இன்பமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வரலாம். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு உறவினர்களின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழ்நிலைக்கு வருவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் எதையும் அருமையாக செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு நன்மைகளை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உதவிகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
நீங்கள் இன்றைய தினம் கொடுத்து வைத்தவர்கள். எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் இருந்து வந்த தொல்லைகள் அகலும். வருமானம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் கடனுதவி இன்றைய தினம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் நல்ல நேரம். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருகில் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பனிப்போர் உண்டாகலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் தொல்லைகளை தருவார்கள். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதமாகி எரிச்சல் படுத்தும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எதையும் தீர யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழ்வதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி தோன்றும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத வெளியூர் பிரயாணம் உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.